ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோ ஈவினிங் போல் எடுத்துகிட்ருக்கேன். மணி ஒரு 5:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. நல்லா இருட்டு கட்டிக்கிச்சு. கிளைமேட் அன்னைக்கு கிளைமேட் ஓரளவுக்கு டல்லாக தாங்க இருந்துச்சு. அளவல்ல, ஆனால் மோடம் போட்ட மாதிரியே இருந்துச்சு. கோழியெல்லாம் நேரமாகவே சாலை மேலே ஏறி படுத்திக்கிச்சுங்க. 3 கோழி இருக்குது, 2 வெள்ளை கோழி. அந்த சைடு வந்து பொறிக்கோழி இருக்குங்க. 3 கோழியும் சாலை மேலே தான் டெய்லியுமே தூங்கும். அதுக்காக ஏறிக்கிச்சு. இன்னொரு சேவல் வந்து சாலை மேலே ஏறி தூங்குறதுக்காக மேலே வந்து ஏறிட்டு இருக்கு. வாசல் கட்டித்தர எல்லாமே சுத்தமாக கூட்டி முடிச்சதுக்கப்புறம் வெளியே வாசலில் கட்டில் எடுத்து போட்டு வச்சுங்க. ஆட்டுக்கட்டித்தர வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க. ஈவினிங் ஒரு 7 மணிக்காட்டம் வெளியே கட்டில் எடுத்து போட்டு படுத்தா சூப்பராக இருக்குங்க. காற்று நல்லா குளு குளுன்னு அடிக்கும். அதுவும் இந்த சைடு சூப்பராக காற்றடிக்கும். ஏன்னா இந்த சைடும் தென்னஞ்செடி வாழை மரம் எல்லாம் இருக்குங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வேப்ப மரம் 3 மரத்துக்காட்டு இருக்கு. காற்று நல்லா குளு குளுன்னு நல்லா சூப்பராக அடிக்குங்க. அப்படியே குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் நாயும் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டில் போய் சமைக்கணும். ஆடு வந்து அவுத்து விட்டாச்சு. ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. இந்த டைம்ல மாமா வந்து காட்டில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சரி, மாமாட்ட கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு குழந்தைங்கள கூட்டிட்டு காட்டுக்கு வந்தாச்சுங்க. காடு வந்து ஓட்டி போட்டுக்கு நல்லா குளு குளுன்னு இருக்குங்க அந்த மண். அது ஈவினிங் இந்த டைம்ல அந்த காட்டில் விளையாடும் போது சூப்பராக இருக்குங்க. கால் வச்சு நடந்தோம்னாவே நல்லா குளு குளுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் குழந்தைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. மணி ஒரு 6:00க்கு மேலேயே இருக்கும். எல்லா இடத்துலையுமே லைட் போட்டாச்சு. இந்த டைமில் காட்டில் என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த கரை நேராக வாழை மரம் வச்சு விடலான்னு சொல்லிட்டு மாமா வந்து 2 வாழைக்கண் வந்து வச்சு விட்டுருந்தாங்க. இன்னும் வாழைக்கண் வைக்கிறதுக்காக குழி வந்து பறிச்சு விட்டுருந்தாங்க. சரி, என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ தாங்க காட்டுக்கு வந்தேன். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்போ மாமா வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எல்லா வேலையுமே ஓட்டி போட்டிருக்குங்க. இன்னும் எந்த வெள்ளமே வைக்கல. இன்னும் ஒரு வாரத்தில் வச்சிருவோன்னு சொல்லி நினைக்கிறேங்க. குழந்தைங்களாம் ஓட்டி போட்ட காட்டை பார்க்கவும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. அங்கே குதிக்கவும் இங்கே குதிக்கவும் மண்ணில் போட்டு பெரட்டவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் எதுவுமே சொல்லலைங்க. சரி, குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்பயும் பாருங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. குழந்தைங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தோம் அப்படின்னா இரிட்டேட் ஆகிற மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் வெளியே மண்ணில் விளையாட விட்டுட்டோம் அப்படின்னா என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த குச்சியெல்லாம் பொறுக்கி வச்சு நல்லா ஜாலியாக அவனுக்கு தெரிஞ்ச விளையாட்டு வந்து சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தான். பெரியமும் மண்ணிலேயே நல்லா முட்டி போட்டு தவந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பாவும் தனியாக போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குட்டி பையன் அவன் பாட்டுக்கு தனியாக விளையாண்டுட்டு இருந்தான். அம்மா ஒவ்வொரு வாழைக்கட்டையாக போய் பிடுங்கிட்டு வந்து அந்த குழி பறிச்ச இடத்துல வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வாழைக்கட்டை பிடுங்கிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்காரருக்கு வாழைச்செடி தென்னஞ்செடியெல்லாம் வைக்கிறனா ரொம்பவே பிடிக்குங்க. அவருக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் இது மாதிரி செடி நிறைய வச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு வந்து காட்டில் நிறைய செடி வைக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. இருட்டு கட்டிடுச்சு, காலையில் வச்சுக்கலாம் வாங்கன்னு சொன்னால் இந்த செடி வச்சது இல்லாத இன்னொரு செடி வந்து பிடுங்கி வச்சுருக்கேன். அதே கொண்டாந்து வச்சுட்டு மீதி இருக்கிற செடியெல்லாம் நாளைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா கொடியும் குட்டி பாப்பா கொடியும் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டுங்க. வீட்டுக்கு போயிட்டு ஆட்டெலாம் பிடிச்சி கட்டியிருந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு தூங்கியாச்சுங்க. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோங்க. நேற்று ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோடமாக இருந்துச்சு. ஆனால் நைட்டு பயங்கர மழைங்க. இந்த ஒரு மாசமாவே விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே தாங்க இருக்கு. ஒரு 10 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுன்னா ஒரு 4-5 நாள் கேப் விடுது, மறுபடியும் மழை பெய்யுது. இப்படி தாங்க எங்களுக்கு போயிட்டு இருக்கு. காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குழந்தைங்களுக்கு தலையில சீவி பூ வந்து வச்சு விட்டாச்சுங்க. ஸ்கூல் இருக்கிற மாதிரிச்சுன்னா ஸ்கூல் போகும்போது பூ கட்டி வச்சு விடுவேன். ஆனால் இப்போ லீவ் விட்டதுலேருந்து பூச்செடியிலேருந்து பூ வந்து அதிகமாக பறிக்கிறதே இல்லைங்க. நேற்று ஈவினிங் பூவெல்லாம் பறித்து கட்டி வச்சுருந்தேன். இன்னைக்கு காலையில் பாப்பாவுக்கு சும்மா அப்படி கிளிப் மட்டும் போட்டு விட்டு பூ வந்து வச்சு விட்டாச்சு. பெரிய முக்கம் அப்படியே தலை சீவு வச்சு விட்டலான்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டு இருக்கேங்க. மழை பெஞ்சிட்டாவே நம்ம வாசல் வந்து மண் வாசல் இருக்கிறதுனால மண்ணெல்லாம் பறிஞ்சு போயிடுதுங்க. கல்லெல்லாம் அப்படி குத்துற மாதிரி ஆயிடுது. மழை பெய்யறப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக தாங்க இருக்கு. ஆனால் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அந்த மண் வாசல்லாம் சுத்தமாக கூட்டி அள்ளி கொட்டுறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. வாசல் டெய்லி கூட்டி தண்ணியெல்லாம் தெளித்து வாசல் பார்த்தோம்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருப்போம். மழை பெஞ்சுன்னா கல்லுக்கெல்லாம் பறிஞ்சு போயிடுது. பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இதே காரா வாசலாக இருந்தால் இந்த அளவுக்கு இருக்காதுங்க.
நேற்று ஈவினிங் பார்க்கறதுக்கு மரமெல்லாம் ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு மழை பெய்யும். மரமெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீனிஷாக பச்சை பசேன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு. காலையில் சமையல் வந்து இட்லி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நேற்று ஈவினிங்கே மாவில் கரைச்சி வச்சாச்சுங்க. இதனால ஃப்ரீயாக வெளி வேலையெல்லாம் ரிலாக்ஸாக செஞ்சு முடிச்சுட்டு 8 மணிக்கு மேலே போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா 1/2 ஹவரில் சமையல் வேலை முடிஞ்சிருங்க. நம்ம ரோஸ் பூச்செடியில் எல்லோ ரோஸ் வந்து 2 ரோஸ் பூத்துருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னதான் ரோஸ் வந்து கடையில் வாங்கி வச்சாலுமே நம்ம செடி பூங்குறப்ப தனி அழகு தாங்க. ரோஸ் பூ மட்டும் இல்லைங்க, மற்ற எந்த பூவாக இருந்தாலும் சரி நம்ம செடி பூனாவே தனி கெத்து தாங்க. நம்ம செடியில் பூத்த பூ பறித்து வைக்கிறப்போ அவ்வளோ சந்தோஷம். இந்த ரோஸ் செடியில் 2 ரோஸ் பூத்துருந்துச்சு. இப்போ தான் பாப்பாவுக்கு பக்கமாக பொறிச்சு வச்சு விட்டேன். இன்னும் 2 ரோஸ் பூ வந்து மொக்கு விட்டுருக்குங்க. குண்டுமல்லிப்பூ பறிக்கும் போது நேற்று வந்து ஒரு குண்டுமல்லிப்பூ வந்து விட்டுட்டு பறிச்சுனான்ட்ருக்குங்க. அந்த குண்டுமல்லிப்பூ பயங்கர மனமாக இருக்குது. எங்கடம் மணக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் சுற்றி வந்து பார்த்தா செடியில் ஒரு வந்து பூத்துருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. நைட்டு மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் மனம் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. பூச்செடியை சுற்றி வலை கட்டி விட்டதுலேருந்து ஆடு வந்து உள்ளே போதுறது இல்லைங்க. காலையில் சமையல் வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னாவே இப்படி கார்டன்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வச்ச செடியெல்லாம் கொஞ்சம் தலைஞ்சிருக்கா பூ வச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் சுற்றி பார்க்கல அப்படின்னாவே பொழுதே போகாதுங்க. நம்ம வச்ச ரோஸ் பூச்செடியும் 2 பூ வச்சிருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சைடு ஊசி மல்லி செடி குண்டு மல்லி செடி எல்லாம் சூப்பராக தலைஞ்சிருந்துச்சுங்க. இந்த எல்லோ ரோஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து பறிச்சிருந்தோம். அம்மா வீட்டிட்டு இருக்கிற பூச்செடியிலிருந்து குழந்தைங்கள வந்து பூ பறிக்க சொல்கிறப்பங்க அந்த பூ வந்து மறுபடி எப்பமா பூ வைக்கும்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நீ நல்லா தண்ணி ஊற்றுடுண்டான்னு சொன்னோன்னா இனி ஒரு டைம் பாப்பா கிட்ட நான் சொன்னேன்னா போதுங்க, செடிக்கெல்லாம் சூப்பராக தண்ணி போட்டு விட்டுறாங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல வந்து இது மாதிரி நல்ல பழக்கம்லாம் நம்ம சொல்லித்தரப்போ குழந்தைங்க சூப்பராக கற்றுக்குவாங்க. காலையில் கொஞ்ச நேரம் அங்கங்கே சுற்றி நம்ம மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியாச்சுங்க. இனிமேல் நம்மளோட வேலையை நாமளே செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாங்க. வாசல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சுத்தமாக கூட்டி விடணுங்க. இந்த மண்ணெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு பக்கமாக கூட்டி விட்டு அள்ளி வேறு இடத்துல கொட்டணும் அப்படின்னா வாசல் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாசல் வந்து கூட்டி விட்டாச்சு. நம்ம வீட்டை சுற்றி மரமும் நிறையா இருக்கிறதுனாலங்க அந்த மரத்தில் இருக்கிற இலை எல்லாம் நிறையா வாசலில் வந்து விழுந்திருக்கும். எல்லாமே கூட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஈவினிங் டைம் காற்று வாங்கினா மட்டும் போதுமாங்க. அதை நம்ம சுத்தமாக பராமரித்து வச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து இயற்கையாக காற்று வந்து கிடைக்கும். வாசலில் வந்து ரொம்ப இலை விழுது, ரொம்ப குப்பையாவது கூட்டி அள்ளவே முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா மரத்தை வந்து வெட்டிடுவோங்க. அப்படி வெட்டினோன்னா காற்று வந்து வரவே வராது. வெயில் டைமில் நம்ம வீட்டை சுற்றி இவ்வளோ மரம் இருந்தது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இந்த வேப்ப மரத்துக்கடியெல்லாம் கட்டில் எடுத்து போட்டு நம்ம உட்காந்தோம் அப்படின்னா ரொம்ப குழு குழுன்னு அவ்வளோ சூப்பராக காத்தடிச்சுங்க. கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி தொப்பை அதிகமாக இருக்கவே இருக்காதுங்க. காரணம் அப்படி குமிஞ்சு நிமிஞ்சு வேலை செஞ்சோம் அப்படின்னாவே பாதி தொப்பை வந்து குறைஞ்சிரும். காலையில் ஜிம்முக்கு போகணும் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க. காலையில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குப்பை, அதுக்கப்புறம் கட்டித்தரையில் இருக்கிற குப்பை எல்லாமே கூட்டுறது மட்டும் இல்லாத அதெல்லாம் அள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டணுங்க. காலையில் எழுந்ததுங்க வீடு குட்டி வாசல் குட்டி கட்டித்தரை குட்டி எல்லா குப்பையும் அள்ளி கொண்டு போய் குப்பைக்குழியில் கொட்டிட்டு வரும்போது நம்ம மூஞ்சி கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவு குப்புன்னு வேர்த்து போயிருங்க. எந்த ஜிம்முக்குமே நம்ம போக தேவையில்ல, சூப்பராக எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே இருக்கும். காலையில் இந்த வேலையெல்லாம் செய்யும் போதுங்க டயர்டான மாதிரியே இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். வேலை செய்யறதுக்கும் நல்லா இருக்குங்க. வாசல்லாம் சுத்தமாக கூட்டி முடிச்சாச்சு. கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி காலையில் டைம் இப்படி தாங்க போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்ங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.